இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, முதலில் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமா காணோம். எனது மேக்கப் எனக்கு உதவும். வீட்டின் மீது பாசம் ஊற்றுகிறேன். அது உடனே இளஞ்சிவப்பு ஆகிறது. இது அற்புதம். இப்போது ஒரு தூரிகையை எடுத்து நானும் வீட்டிற்குள் நிறம் பூசப் போகிறேன். சாக், அவை என்னுடைய தூரிகைகள். நீ என்ன செய்கிறாய்? அட, என்ன தவறு? நான் வீட்டையும் வரைய வேண்டும். இன்னும் அவசரப்படுகிறாய் ஜானிஸ். ஓ ஹா ஓஃப், என்னிடம் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது. இது மிகவும் விரைவாகவும் நன்றாகவும் இருக்கும். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டின். அது என் முகத்தில். அதை அகற்ற வேண்டும். என்னுடைய அழகான நெப்கின். எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த வால்பேப்பரால் அறையை மூடுவேன். சில பசையை போட்டு அதை சுவரில் ஒட்டுகிறேன். அழகாக இருக்கிறது. வாவ், அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. மற்றொன்றும் எனக்கு கிடைத்துவிட்டது. வெள்ளை வர்ணத்தை ஜாகின் முகத்துக்கு ஒட்டப்படுகிறது. அஞ்சனி, இது என்ன? நீங்கள் அதை காமெடியாக நினைக்கிறீங்களா? அப்பா, என் புருவம். இதை எப்படி மீண்டும் வைப்பது? எனக்கு என் புருவம் வேண்டும். இது செயல்பட்டதா? ஓ, அது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் எனது சொந்த வால்பேப்பரை உருவாக்குவேன். ஒரு அழகான வடிவத்தை வரைகிறேன். ஒரு துண்டை வெட்டி எடுக்கிறேன். முழுமையானது. நன்றி ஜானிஸ், உன் சிறந்த எண்ணத்திற்கு. இப்போது அதை சுவரில் ஒட்டுவிடலாம். இது மிகவும் குழுவலாக வந்திருக்கிறது. என் ரோபோக்கும் இது பிடித்திருக்கிறது. அவன் ஆடுகிறான். ஓ வாவ், தொடர்ந்து செய்முறை. எனக்கு ஒரு மாதிரி இதழ் வேண்டும். இங்கு பல தென்றல் எண்ணங்கள் உள்ளன. பார், இந்த அழகான பார்பி அறைய பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு இது வேண்டும். நான் ஒரு சோஃபாவுடன் தொடங்குவேன். இதை ஒட்டுமொத்த அலங்காரத்தை காண்பீர். பார்பி, நீங்கள் சும்மா அமர்ந்து டீ வெறிபி. நான் உங்களுடன் சேர்ந்து செய்வேன். அற்புதம். மேலும் குறிஞ்சல்கள் இருக்கும் ஒரு பெட்டி. மேலும் நாற்காலிகள், தலையணைகள். என் பார்பி இங்கே டிவி பார்க்க முடியும். உங்களின் பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை favorite TV show. What is this? நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்ததை ஆன் செய்தேன். ஜானிஸ், என்னை தனியாக விடு. சரி சரி, எனது ரோபோட்டிற்கும் ஒரு டிவி உள்ளது. நாம் அதை வியோகத்தில் தொங்க விடுவோம். ஓ, அந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் போஸ்டர்களை பாருங்கள். காமிக் புஸ்தகங்கள். எனது ரோபோட் இங்கு நடனமாட முடியாது. அவருக்கு மின் இசை மிகவும் பிடிக்கும். ஓ இல்லையே, என்னோட அண்டை வீட்டினர் ரொம்ப சத்தமா இருக்கிறார்கள். அது ஒரு கியாடூரம். என் பார்பி இப்படி தங்க முடியாது. ஓ, பயங்கரமான இசை. அருமை, நன்றாக இருக்கிறது. நன்றி. உங்க ரோபோவுக்கு நாற்காலியை கூட்டி உட்கார தயார். வாவ், அத பார்த்தால் அடிக்கலாம். இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கும் வீடியோ விளையாட்டுகள். அவற்றை நாங்கள் விரும்புகிறோம். நான் ஜெனிஸை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தேன். சரி, இங்கு இரண்டாவது மாடி இருக்கிறது. இதை விரைவில் முடிக்க வேண்டும். என் பார்பிக்கு தூங்க இடமில்லை. ஆனால் நான் அவளுக்கான படுக்கையை கண்டுபிடித்தேன். இப்போதைக்கு சிறிது ஓய்வு கொள். மேலும் உனக்கான மேக்கப் மேசையை தயார் செய்கிறேன். தான் இதை இதே இடத்துல வைக்கிறேன். கூடவே ஒரு நாற்காலி. இப்போ என் பார். ஒரு நிமிஷம். என்ன? பார்பியின் துணிகள். உனக்கு அருமையான அலமாரி கண்டுபிடித்தேன். இதோ உன் உடைகள். சரிதான்.
சுவர்களில் சில ஓவியங்கள். பார்வி ஆடை மாறுவோம். சாக், என்ன வேண்டும்? அப்போதே இதை செய்யலாமே, இனிமையானதா இல்லை? ஓ, அவனை கேட்காதே பார்பி. ஆமாம், சரி சரி சரி, அதை பாருங்கள். அது ஒரு தூங்கும் கேப்சூல், எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறது. வாவ், இது வெறித்தனமாக உள்ளது. எனது ரோபோட்டுக்கு பல சுவாரஸ்யமானவற்றை உள்ளது. ஐயோ, கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அறிவேன், உனக்கு அது மிகவும் பிடித்திருக்கும், இல்லையா? எனக்கு பரவாயில்லை. என் ரோபோட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன சத்தம் இது? ஓ, அவன் பசிக்காக இருக்கிறான். இதை சரி செய்ய வேண்டும். அரசு, காத்திரு. காய்கறிகள் மற்றும் பழங்கள், இது அருவருப்பானது. நாம் சுவையான உணவாக பீட்சா உண்டாக இருக்கிறோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மற்றும் அதிக பெட்டிகள். இங்கே ஒரு மேசை இருக்கும் மற்றும் சமையலறை தானே. கூடிய விரைவில் ஏன் அவனுக்கு இதை பற்றி தேவைப்படுகிறது? அவன் சமையல் செய்யவில்லை. இங்கே சில விளையாட்டுகளை ஒருங்கிணைப்போம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஜானிஸ், நீ என்ன சென்றாயா? நான் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேகரிக்கிறேன். என் பார்வி அதற்கு விரும்புகிறாள். ஒரு முழு கூடை பொருட்கள். அற்புதமானது. ஆஹா, சரியானதுதான். எல்லாவற்றையும் அடுக்கில் வைக்கிறேன். இல்லை, என் மனசு மாறிவிட்டது. கைப்பைகள் மற்றும் காலணிகளை அடுக்கில் வைப்பது நல்லது. அது மிகவும் நல்லது. புழுகு. ஆம், என் பார்பி தனித்துக்க அறை தேவை. சமையலறையை அகற்றி விடுகிறோம். இந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. பல பல எல்லா உடைகளையும் தொங்க விடுகிறேன். அது கேவலமாக இருக்கிறது. நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள். என் வீட்டின் கூரையில் ஒரு ரோபோ ஸ்டிக்கர் இருக்கிறது. இங்க யார் வசிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நன்றாக, எனக்கும் வீட்டிற்கு ஸ்டிக்கர் இருக்கிறது. இது என் பார்பி. அழகு. வாவ். ஜாக் அவன் ரோபோட்டுக்கு ஒரு சிறந்த வீடு கட்டியிருக்கிறார். மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது. ஜென்னா உடையதென்பது என்ன? அந்த இளஞ்சிவப்பு கோட்டை. வாவ். அங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் இடமா இருக்குது. நீங்க அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால் ஒரு ரகசிய அறை இருக்கும். உயிர்த்து போகிறாய். உங்க பிளாஸ்டர்கள் அருமையாக இருக்குது. ஓ, கூரையில ஒரு ரகசிய அறை எனக்கு கூட இருக்கிறது பார். பார்பியின் பிடிச்ச இருக்கை. நான் அவளோட செல்லங்களும் அவங்க இங்க தங்கிக்கிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கிறது. நன்று. என் பார்பி அதை ரசிக்கிறாள். சரி, மேலும் தொடர்கிறோம். என் பார்பிக்கு ஒரு முன்னங்கண்ணாடி தேவை. இங்கே ஒரு புல்வெளி வைக்கிறேன். ஒரு சன்பெட். அஃபா, பாருங்கள், அழகு. உண்மையிலா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு நீல நிற தரைபல் மற்றும் சில உபகரணங்களை வைத்துக் கொள்ளப் போகிறேன். Para certificar Sam's Rose por Rosa, endo tricycle a Hilda-Woods. மனசொரு சொய் பார்ப்போம். தஸ் பார்பியின் வீடும் ரோபோட்டின் வீடு. நாங்கள் எங்களுக்கு ஒரு வீடு கட்டிக் கொண்டிருந்தோம். நீ என்ன செய்த பாரு. எவ்வளவு செம்மையாக இருக்கு. நல்லா இருக்குதே. அது சரி, கேளு குவிண்டின், நாமும் ஒரு வீட்டை கட்டுவோம். ஆனாலும் பசங்களுக்கு வாங்க போகலாம்.
சில பலகைகள், தளங்கள். இதை பாருங்கள், ஒரு கோடாரி. வாவ், இதை பாருங்கள். வீடு கட்டுவோம். இதோ எங்களுடைய மைன்கிராஃப்ட் கண்டுபிடிப்பு. நமக்கு வீடு கிடைச்சிட்டு. ஆமா, நீங்கள் எங்களுக்கு பிறகு திரும்பவும் சொன்னீர்கள். நாம் பாப்போம். ஆஹா, டேனி. உன்னை உண்மையில பயமா இருக்கு. நான் தான் குவென்டின். அழுத்தத்தை குறை. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். இதோ சரியான வடிவமைப்பு. நீங்க ஒரு மேதை. சரி, இங்கே பிளாக்ஸ். வீட்டை மூடுறேன். நல்லா இருக்குது. இது பிக்சல்கள் போல. ஓ டேனி, நீ எதை கண்டுபிடிச்ச? நமக்கு தங்கம் வேண்டும். இதோ ஒரு குட்டி. நன்று. நான் என்ன செய்யறேன் பாருங்க. நமக்கு கேவனா இருக்கிறது. நாம் செய்து விட்டோம். டேனி, இது அருமையான யோசனை, ஆனால் மிகவும் கழிவானது. நாங்கள் இதை பெண்களுக்கு கொடுக்கிறோம். அது என்ன? சேரு. குவென்டின், நீ என்ன செய்தது? எனது மேக்கப். அது நல்லாக இருக்கு. ஜில், எனக்கு ஒரு யோசனை வந்தது. உன் நிழல்களை வைத்து வீட்டில் நெஞ்சங்களை வரைப்போம். இது வேலை செய்து விட்டது. இன்னொன்று இங்கே. வாவ், நெஞ்சங்கள் நிறைந்த வீடு எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் ஒரு செல்ஃபி எடுக்கிறேன். நாங்கள் மிகவும் அழகாக இருக்கிறோம். ஓ ரெபெக்கா, நீ எப்படி இருக்கிறாய்? அவர்களை பார்க்க ஆம், நகைச்சுவையானது. நீ உண்மையிலேயே கேட்கிறாயா? அட, ஃபென்ஸ் தேவை. ஓ, நான் கூரையில நிறைய நல்லது. அப்பா, நான் கூரையில் இருக்கிறேன். இது பயமாக இருக்கிறது. எனக்கு உதவி செய்யுங்கள். என்ன செய்வது எனக்கு தெரியும். நம் கூரையை பசுமையால் அலங்கரிப்போம். வாவ் வாவ், இங்கே கொஞ்சம் புல் உள்ளது. அது அருமையான யோசனை. இப்போது மற்ற பாதி அது வேலை செய்தது. வாவ் வாவ், அவர்கள் கூரை நிறைவு செய்து விட்டார்கள். நாம் என்ன செய்யலாம்? நான் அவர்களை குழப்புறது எப்படின்னு தெரியும். இதோ பக்கெட். பசங்க, ஓ, ஒரு வாளி. ஓய், அங்கே குப்பை இருக்கிறது. அருவருப்பாக இருக்கிறது. ஜில், இது கண்டிப்பாக நீதான். ஓ, அவன் என்னை கேட்கிறான். அப்ப என்னை கடிக்காதே. கடிக்காதயா? நான் கூரை விட்டு இறங்குகிறேன். என்ன நடந்தது? நான் உரைகிறேன்னு கிழிந்து விட்டேன். என்ன செய்வது? குவென்டின், அவங்களை பாருங்கள், பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க நாங்க பொல்லாதவங்களான நினைக்கிறீங்களா? இனி உங்களுக்கு காட்டுகிறோம். ஓ, நிறுத்துங்க. நான் நனைஞ்சிட்டேன். கூடாது. நிறுத்து. மிக்க நல்லது. சிறுமிகள் குளிர்ச்சியாக உள்ளனர். நீங்கள் தோற்பவர்கள். ஓ, நம்முடைய வேலை செய்யலாமா? நல்லார். அந்த அழகான பூக்களை பார்க்கவும். இப்போது ஜன்னலையும் அலங்கரிக்க போகிறேன். அழகான ரோஜாக்கள். வாவ், அழகாக இருக்கிறது. மனமும் அதிசயமாக வருகிறது. பொறுமக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எங்களை கவனம் கலைக்காதே. சரி, இதோ ஒரு ஜன்னல். சரியானது. முடிவுக்கு செல்வோம். வாவ், நம் கதவை கழல் பார்த்து உள்ளோம். அது ஒரு கூலான யோசனை. நான் கொஞ்சம் தீ சேர்க்க போகிறேன். இது ஒளி இருக்கிறது. ஓ டேனி, நான் உன் பின்புறம் இருக்கிறேன். பீரங்கிக்கு உட்புறம் செல்.
நாம் ஒரு பயாஞ்ச அழகான சீற்றுப்பூச்சி வரைந்தோம். ஓ, என்ன அந்த சத்தம்? ஓ, எப்படி ஒரு கனவு! அவர்கள் பிசாசுகள். குழந்தைகளே, ஆஹா, அது என்ன? பசங்க இங்கவும் இருக்காங்க. ஆஹா, நாங்கள் அவர்களை ஏமாற்றி இருந்தோம். ஆஹா, ஹை பைவ். என்ன? ஆஹா, பெண்கள் நம்மை பிடித்தனர். ஓ, நாம் ஓட வேண்டியதுதான். கத்தாதீங்கள். நான் உன்னை இனி காண விரும்பவில்லை. ஓ ஓ ஓ எங்களால் தவறு, எங்களால் தவறு. ஆம், அது மீண்டும் நடக்காது. என்ன? ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓ இல்லை, நாம் என்ன செய்ய வேண்டும்? இது அவரை சாந்தமாக்குமோ? எனக்கு தெரியாது. நல்லது. ஓ, நாமே ourselves refresh ஆகலாம். நான் கோகா கோலாவை விரும்புகிறேன். நன்று. இப்போது நிச்சயம் நாம் சில நேரத்துக்கு ஓய்வெடுக்கலாம். நான் அழகான மலர்களை வளர்க்க வேண்டும். நான் அதை செய்தேன். அவை நன்றாக மணக்கின்றன. சிறப்பு. சரி, நான் ஒரு இடத்தை கண்டுபிடித்தேன். சிதறும்படி அங்கே அமரலாம். இடும்பூவினின் கீழ் நம்மால் அமர முடியும். இது மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. நன்று. ஓ, மேகங்கள் உள்ளன. நாமேல் உள்ளே போக வேண்டும். மின்னல் பொறுத்தது. நாம் தற்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு பெயர் சால நிறைய வேலை இருக்கிறது. வீட்டை அலங்கரிப்போம். இப்போது உள்ளே. அதை பாருங்கள். இந்த இளஞ்சிவப்பு கியாழியை அரசல் மீது வைக்கலாம். இது இங்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது. அதை பாருங்கள். இந்த மென்மையான இளஞ்சிவப்பு குறைபகலியை தரையில் வைக்கலாம். ஓஹோ, அங்கே ஒரு காலி பத்திரம் இருக்கிறது. அந்த படங்களை பாருங்கள். அவற்றை பத்திரங்களில் தொங்க விடுவோம். இல்லை, என்ன? நீ என்ன செய்தாய்? ஆஹா, ஓ, இந்த தரை மிகவும் மிருதுவாக இருக்கிறது. அது மிகுந்த சிறந்த யோசனை. அடுத்து என்ன? எங்களுடைய விருப்பமான இனிப்புகள் மற்றும் பரிமாற்றங்களுடன் ஒரு மேசையை அமைக்க வேண்டும். வா, அதை பார்க்கவும். எனக்கு தெரியும், அது மிகவும் அழகாக உள்ளது. இது மிகவும் கூலாக இருக்கிறது. நான் ஒரு திட்டம் கண்டுபிடித்தேன். ஓ, செயல்புவோம். பாய்ஸ், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஓ, இங்கிருந்து போய்விடு. ஆஹா, இது அமுதப்பட்டது. அது உம்ரும் நகைச்சுவையாக இருந்தது. சரி. அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அருமை. இங்கே உங்களுக்கு ஒரு வரைஃபாய் பசங்களே. ஓ, ஒரு பரிசு இருக்கிறது. எதை உள்ளே பார்ப்போம்? டைனர் ஐமைட்.